ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே இன்னோவேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கிராமத்து முறையில் முருங்கைக்கீரை குழம்பு எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ஒரு குக்கரில் அரை கப் அளவுக்கு துவரம்பருப்பு கழுவி சேர்த்துக்கிறேன். இதோட 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இப்போ பருப்பு வேகிறதுக்கான தண்ணி கொஞ்சமாக விட்டு 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், பருப்புலாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதோட கொஞ்சமாக தண்ணி விட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்கிறேன். இது நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் 2 கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை இலைகளை இதோடு சேர்த்துக்கிறேன். கீரை வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அதில் எந்த ஒரு டஸ்ட்டு பூச்சிலாம் இல்லாமல் இருக்கும். இப்போ கீரையை சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதோட நான் ஏற்கனவே வீட்டில் செஞ்சு வச்சுருக்க புளி பேஸ்ட்டு ஒரு சின்ன குழிக்கரண்டி அளவுக்கு விட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட புளி பேஸ்ட் இல்லாட்டி சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை ஊற வச்சு அதோட புளி கரைசலை இதோட சேர்த்துக்கோங்க. இப்போ கீரை சேர்த்து 5 நிமிஷம் நல்லா கொதிச்சாச்சு. இப்போ இந்த கீரைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டு கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணி இந்த கீரையை ஆற வச்சுக்கிறேன். கீரை எப்போவுமே 5 நிமிஷம்தான் வேக வைக்கணும். ரொம்ப வெந்துடுச்சுன்னா கசப்புக்கும். அடுத்து இப்போது ஆற வச்ச கீரையை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். இப்போ இதை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த கீரைக்கு தாளிப்பு கொடுத்துக்கிறேன். ஒரு தாளிப்பு கரண்டியில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு நல்லா வெடிஞ்சதும் 1 ஸ்பூன் உளுந்து, 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கிறேன். இப்போ உளுந்து பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் இது அப்படியே இருக்கட்டும். லாஸ்ட்டாக கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த தாளிப்பை அரைச்சி வச்ச கீரையில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட கிராமத்து முருங்கைக்கீரை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது செய்யறதுக்கு சிம்பிளாக இருக்கும், ஆனால் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். முருங்கைக்கீரை ரொம்பவே சத்தானது. வாரத்தில் 2 தடவை எடுத்துக்கிட்டால் கூட ரொம்பவே நல்லது. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.